அனைவருக்கும் மாலை வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சாயங்காலம் வந்து தான் நாங்கள் சிக்கன் எடுத்தோம். சிக்கன் வெறும் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் வெளியே போயிருந்தார், நானும் பசங்க மட்டும்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு வாங்கி வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு, அப்புறம் 10 ரூபாய்க்கு முந்திரியும் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? மசாலா இது வந்து அவசரத்துக்கு வைக்கிற சிக்கன் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள், மஞ்சள்தூள் போட்டாச்சு. அப்புறம் வெறும் வெங்காயம், பச்சை மிளகா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வரமிளகாவே போட்டால் சூப்பராக இருக்கும். போட்டாச்சு, நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச அந்த மசாலையும் கொட்டி அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சு இறக்குனோம்னா சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுப்பா. நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அவசரத்துக்கு வைக்கிற சிக்கன், மட்டன் அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா? பார்த்து வைப்போம்ல, அது நல்லாவே இருக்காது. உண்மையாக இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அப்புறம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். அப்போ தான் அங்கே பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அப்புறம் சுட சாப்பாடு வச்சு, வெளியே மழை கொட்டிகிட்ருக்கு, இங்கே வந்து சுட சாப்பாடு, அப்படியே சிக்கன் கிரேவி. நான் என் 2 பசங்க 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு நாள் செஞ்சு இன்னொரு வீடியோ தரேன். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என் பையன்கிட்ட கேட்டேன், தம்பி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். பாருங்கள், 50 ரூபாய்க்கு தான் சிக்கன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குமாக்கா அப்படின்னு சொன்னாங்க பசங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டுட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாரிப்பா, எல்லோரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றோம். அது வலது கை தான் இந்த வீடியோவில் இடது கையாக தெரியுது சரிங்களா? செல்ஃபி கேமராவில் நம்ம வீடியோ எடுத்தாலே அது இடது கையாக தான் தெரியுது, என்னன்னே தெரில. அப்புறம் காலையில் எழுந்துச்சி வந்தால் அப்படியே மழை கொட்டிகிட்ருக்கு. இங்கே கோயம்புத்தூரில் 2 நாளாக மழை பேஞ்சிட்டே இருக்குது, சவர் மாதிரி சரிங்களா? வெளியவே போக முடியல. ஆனால் நல்லா கிளைமேட்டு ஜில்லுன்னு ஊட்டி மாரி இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது. ஆனால் நசன்னு இருக்குப்பா ஒரு மாதிரி. சூரியன் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த செல்லக்குட்டி வேறு நின்றுட்டு இருந்துச்சு. அப்புறம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் டெய்லி ஏதாவது நம்ம கையால் ஏதாவது ஒரு சின்ன நல்ல காரியம் பண்ணணும், அது வந்து ரொம்ப நல்லது சரிங்களா? போட்டாச்சு பிஸ்கெட்டு. அப்புறம் பிஸ்கட் போட்டாச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பிளாக் கலர் வந்து காணும். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மழை சூப்பராக பெஞ்சிருச்சு. அப்படியே ஒரு சும்மா சுற்றி ஒரு கிளைமேட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஒரு குட்டி வீடியோ எடுக்கலாம் சொல்லி எடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு. பாருங்க, கிளைமேட் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சுப்பா. அப்படியே அந்த மழை பெய்யும் போது அந்த மரம்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா. அங்கே பாருங்கள், அந்த மரம் அவ்வளோ அழகாக ஆடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து வீட்டில் எவ்வளோ துணி ஃபுல்லாக துவைச்சாச்சு. அப்புறம் வீடை பாருங்கள், ஒரு ரவுண்டு பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு. பசங்க இருக்காங்களே, சேட்டைக்கார பசங்க, வீடு இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் மடன்னு எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாம் மடித்து வச்சு எல்லாம் பண்ணி அப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சுப்பா. வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே நேற்று வந்து ஃபாதர் டேவாமா, அதனால் என் பையன் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தான் அவங்க நைனாக்காக. என்னன்னு பார்த்தா உள்ளே வந்து செயின் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அழகாக இருக்கோ இல்லையோ, அவன் பாசமாக அதாவது வாங்கி சாப்பிட்ற காசை சேர்த்து வச்சு அவங்க அப்பாவுக்கு செயின் வாங்கி கொடுக்குறாங்க பசங்க. எவ்வளோ பாசம் பாருங்கள் அவங்க டேடி மேலே. பார்க்குறக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க டேடி ஒரு சோம்பேறி, படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படியா, சரி நல்லா இருக்குது செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன், நைனாக்கு நீயே கழுத்தில் போட்டு விட்டுரு ராகுல் அப்படின்னு சொன்ன பிறகு